கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்க பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனுடைய கிருபையினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாக கிடவுது. இந்த நாளிலும் நாம் ஒரு வேதாகமத்திலே இருந்து ஒரு பாடத்தை நாம் பார்ப்போம். மோசேயின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார்கள். பிறகு யோசுவாவின் மூலமாக அந்த தேசத்தை, கானான் என்கின்ற அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த யோசுவாவினுடைய காலத்திற்கு பிறகு அங்கே அநேக நியாயாதிபதிகளை கொண்டு தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினார். அப்படியாக அவர்கள் வழிநடத்தின காலங்களிலே அநேக முறை அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை தான் அங்கே செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிதான் ஒரு சமயத்திலே இஸ்ரேல் புத்திரர்கள் அங்கே தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை எல்லாம் அங்கே பெலிஸ்தியருடைய கையிலே அங்கே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சமயத்திலே மனோவா என்கின்ற ஒருவன் இருந்தான். அவன் மனைவி பிள்ளை பெறாத ஒரு மலடியாக அங்கே இருக்கிறாள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று அவளுக்கு அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் இங்கே பிரதான தூதன் என்று நாம் அங்கே படிக்கிற பொழுதெல்லாம் அந்த பிரதான தூதன் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர் பிரதான தூதனாக அங்கே அறியப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த பிரதான தூதன் அங்கே நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவாய் என்று அங்கே சொல்கிறார். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு என்று அங்கே அந்த தூதனானவர் அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது அவளுடைய கணவன் அங்கே இல்லை. அவள் என்ன செய்கிறாள்? தன் கணவன் வந்ததற்கு பிறகு சொல்லுகிறாள், இந்த மாதிரி ஒரு தூதர் வந்தார், வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அங்கே சொல்லுகிற பொழுது, நீ அவருடைய நாமம் என்னவென்று கேட்டாயா என்று அங்கே அவர் கேட்கிறார். அப்படி கேட்கிற பொழுது, இல்லை நான் கேட்கல அப்படின்னு அந்த மனோவாவினுடைய மனைவி அங்கே சொல்லுகிறாள். பிறகு மறுபடியுமாக அங்கே என்ன செய்கிறார் என்று பார்க்கிற பொழுது, மீண்டுமாக அங்கே அந்த கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வருகிறார். வருகிற பொழுது அப்பொழுதும் அவளுடைய கணவன் அங்கே இல்லை. சிறிது நேரம் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் ஓடி சென்று தன் கணவனை அழைத்து கொண்டு அங்கே வருகிறார். அங்கே வருகிற பொழுது அந்த மனோவா அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் செய்துவிட்டு இருக்கிறார். அப்பொழுது திரும்பவுமாக அங்கே சொல்லுகிறார், அது ஒரு குறிப்பிட்ட நாளிலே உன் மனைவியானவள் கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள் என்று அங்கே சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு, நான் உம்மை கனம் பண்ணுவதற்காக நீர் உம்முடைய நாமம் என்ன என்று அங்கே கேட்கிறார். அப்படி அந்த நாமம் என்ன என்று அங்கே கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்? என் நாமம் என்ன என்று நீ என்ன கேட்கிறாய்? அது அதிசயம் என்று அங்கே சொல்லுகிறாள் என்று பார்க்கிறோம். ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமங்களிலே ஒன்று அதிசயம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று அங்கே வருகிற அந்த பெயரிலே அவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்பதை இதன் மூலமாக அங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே அதற்கு கர்த்தருடைய தூதனானவர்
என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்று அங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை தான் நாம் அங்கே கவனிக்கின்றோம். அப்படி நாம் கவனிக்கின்ற பொழுது, இந்த அதிசயம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளையே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில நாம் எடுத்து பார்த்தோமேயானால், 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனங்களை நாம் அங்கே கவனிக்கின்ற பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். மேலும் பல நாமங்களை எல்லாம் அங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த பாடத்திலே நாம் என்ன முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு உலகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகமானது எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். அப்படி சீர்கெட்ட நிலைமையிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அனுதினமும் நாம் அவர்களை கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக என்று ஒரு வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். அப்ப நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், சத்திய பாடங்களை கேட்கிறோம், சத்திய வசனங்களை படிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை போதிக்கிறோம் என்று. ஆனால் வெளியிலே என்ற ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, அது பொல்லாத உலகமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் பிறந்த அந்த குழந்தை, ஏற்ற காலத்திலே ஒரு குழந்தை அங்கே பிறக்கிறது. பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் என்று அங்கே பார்க்கிற பொழுது, அவனுக்கு சிம்சோன் என்று அங்கே பெயர் வைக்கிறார்கள் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது, அவன் மேலே சவரக்கத்தி படக்கூடாது என்று ஏற்கனவே அந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த தாய் தகப்பன்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அதன்படியாகவே அவர்களும் வளர்த்தார்கள். இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது, மிகுந்த பலசாலியாக அங்கே இருக்கிறான் என்று அங்கே பார்க்கிறோம். அந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அப்படி அந்த பலசாலியாக இருக்கக்கூடிய அந்த சிம்சோன் தனக்கு அந்த வாலிப பருவத்திலே ஒரு பெண்ணை தேடி எங்கே போகிறான் என்று பார்க்கிற பொழுது, பெலிஸ்திய பெண்ணை தேடி திம்னாத்துக்கு அங்கே போகிறான் என்று அங்கே பார்க்கிறோம். அப்படி போகையில் அந்த திம்னாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரியின் மீது இவன் ஆசை வைத்து அவளை அங்கே அடைய துடிக்கிறான். தன்னுடைய தாய் தகப்பன்மார்கள்ட்டையும் அவன் சொல்லுகிறான், சிம்சோன் சொல்லுகிறான், எனக்கு அவள் பிரியமானவளாக இருக்கிறாள், நான் அவளை திருமணம் செய்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று அவன் அங்கே தன் தாய் தகப்பன்மார்களுக்கு சொல்லுகிறார். தாய் தகப்பன்மார்கள் என்ன சொல்லுகிறார்? ஏன்பா நீ விருத்த சேதனம் இல்லாத ஒருவனுடைய பிள்ளையை நீ மனம் கொள்கிறாய்? நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளிலே எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறதே, அதிலே உள்ள பிள்ளைகளை நீ மனம் செய்து கொள்ளலாமே என்று அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த காரியத்தை என்ன செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது, இந்த சிம்சோன் அங்கே தட்டி கழிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது, 20 வருடங்களாக அந்த இஸ்ரேலர்களை நியாயம் விசாரிக்கிறவனாகவும் இந்த சிம்சோன் அங்கே இருந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் மிகுந்த பலசாலியாக இருந்து அந்த பெலிஸ்தியருடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை எல்லாம் மீட்கிறான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பலசாலியாக அங்கே இருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது, அவன் என்ன காரியத்தை செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது, புறஜாதி ஸ்திரீகளை அங்கே மனம் கொள்வதற்கு அங்கே விரும்புகிறான் என்று பார்க்கிறோம். வேதத்திலே புறஜாதி பெண்கள் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதிகளை அல்ல, அந்த அந்த சத்தியத்திலே உள்ள சொல்லப்பட்ட அந்த சத்திய கருத்துகள் என்று சொல்லுகிற பொழுது, சத்தியத்திலே உள்ள சொல்லப்பட்ட கட்டளைகள்,
அந்த கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர்களுக்கும் சொன்னாரு. நமக்கும் இப்ப சொல்லியிருக்கிறாரு. அப்படி அதுபோல அந்த இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளை என்ன என்று பார்க்கிற பொழுது, விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஜாதிக்குள்ளார நீ பொண்ண குடுக்கவும் கூடாது, பொண்ணை எடுக்கவும் கூடாது அப்படின்றது தான் அவர்களுக்கு தீர்க்கமாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்களே, ஏதோ வேலையின் நிமித்தமாக வெளியூருக்கு போகிறார்கள். போன உடனே அங்கே வந்து இன்றைக்கு பாடங்கள் எப்படி எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி வருதோ, அதுபோலவே சேர்ந்து வேலை செய்கிற அந்த இடங்களும் ஆண்களும், பெண்களுமாக அங்கே சேர்ந்து வேலை செய்கின்ற பொழுது, அவர்களிடத்திலே நெருக்கம் அதிகமாகி, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புறஜாதி பெண்களை அங்கே காதலிப்பதாக சொல்லி, இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வீட்டிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு மிக மிக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன் தான் இந்த சிம்சோன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த சிம்சோன் என்னதான் செய்தான்? இவனுடைய பலம் எப்படி அங்கே போனது? இவன் பெலிஸ்தியர் கையிலே எப்படி மாண்டு போனான்? என்பதையெல்லாம் நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் தியானிப்போம். தேவன் தாமே இரக்கமும் கிருபையும் தயவு செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.